நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேச லக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. சூரிய திசை என்பது உங்களுக்கு 6 வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். சந்திர புத்தி என்பது உங்களுக்கு 6 மாத காலங்கள் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். இது உங்களுக்கு 4 கூடையவன் புத்தி என்பார்கள். ஓகேங்களா? அப்போ 4 கூடிய புத்தி, அப்போ 4 கூடிய புத்திங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு அடுத்ததுக்கு பதிவுகளை போட்டுகிட்டே இருப்போம். உங்கள் குடும்ப ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்கெங்கே சந்திரன் எங்கெங்கே இருந்தால் நீங்கள் பார்த்து ஜாதகத்தை விரித்து இந்த பாவத்தை எண்ணி லக்கணத்துக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது கடக வீடாக இருக்கும். அப்போ கடக வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ கடகம் சந்திரன் அப்போ இந்த இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெட்டுக்காரன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த ஆட்சி பெட்டுக்காரன்னா அப்போ கடகத்தில் வந்து இன்னும் நட்சத்திர சாரம் இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். பூசம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். ஆயிலியம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதங்கள். ஓகே, இப்போ சந்திரன் இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ ஆட்சி பெற்று தான் ஆகி போச்சு. அப்போ என்ன சாரம் பெற்றிருக்கார் அதுதான் இப்போ முக்கியம், அதை அங்கே பேசும். ஓகே, இப்போ இவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றார். ஓகே, இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா புஷ்கர மாதம் வாங்கிட்டார். அப்போ புஷ்கர மாதம் வாங்கிட்டார். அப்போ இந்த இடம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 9 கோடி 12 கோடியவன். ஓகேங்களா? அப்போ 9 கோடி 12 கோடியவன். ஆனால் இந்த ஜனக லக்கணத்துக்கு ராசிக்கும் ஆனால் இந்த பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடையவன் 9 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 6 கோடி 9 கோடி ஸ்தானத்துக்கு 6க்கு 9 கூடையவன். ஓகேங்களா? அப்போ ஜனகால ஜாதக பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 9 கோடி 12 கூடையவன். அப்போ புஷ்கர மாதம் வாங்கியிருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா நல்லா ஆட்சி பலனா நல்லா அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறவங்களா, நல்ல மெச்சூரிட்டியாக, நல்ல சிறப்பாக, நல்லா கொண்டு வரவங்களா, நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலோடு, நல்ல ஒரு பக்குவத்தோடு, நல்ல இறக்க குணமும், நல்ல பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்தானத்துக்கு அந்த 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன தான் இருந்தாலும் செய்வாங்க, பண்ணுவாங்க, நல்ல பேர், நல்ல ஒரு வாங்க முடியாது. இப்போ பணம் நல்ல உதவிகள் வாங்கிட்டு மற்ற துரோகம் தான் நினைப்பாங்களே தவிர பெருசாக அவங்களுக்கு ஒரு இது இருக்காது. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. பார்த்தாக்கா வீடு வண்டி வாகனம் இதுக்காக செலவு பண்ணுவாங்க. கும்பாபிஷேகம் கோயில் சம்மந்தப்பட்டது, தூரத்து பயணம் சம்மந்தப்பட்டது இதுக்காக செலவு பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு தாயார் உடம்புக்கும் சரி, ஜாதகர் உடம்புக்கும் சரி, உடம்புகளை சரி பண்ணிக்கிறது, அதாவது படிக்கிறவங்களாக தான் உயர்கல்வி படிப்பு செலவு பண்ணுறது. ஓகேங்களா? வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறது, அதுக்கான செலவு பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புன்னு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ 12 கோடி சாராது 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டுற யோகமும் இது இந்த அமைப்பில் கொடுக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் உஷாராக செயல்படுறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூசம் நட்சத்திர சாரத்தில் சந்திர பகவான் பயணிச்சா என்ன பலன்? ஓகேங்களா? அப்போ பூசங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11 கூடையவன் 10 கோடி 11 கூடையவன். அப்போ 11ங்கிறது சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 11 கோடி 10 கோடினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சாரம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு இந்த பாவகத்துக்கு 11 வந்து 8ஆக வருது. ஓகேங்களா? 11க்கு 8ஆக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து 7ஆம் இடமும் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணத்துக்கு இது 10 கோடி 11 கூடையவன். ஆனால் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா 7 கோடி 8 கூடையவன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதகாபதி சாரத்தில் சந்திரன் உட்காந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பூசண அமைப்பில் பூசணத்தை உட்காந்து அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தோஷமாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? அப்போ தோஷம்னா நம்ம எந்த ஒரு பிளானும் இப்போ பண்ணிருந்தாலும் சரி நடக்காது. வண்டி வாகனங்கள் பிரச்சனையாக இருக்கும். தாயாருக்கு உடல்நலக்கம் வரும், உங்களுக்கு உடல்நலக்கம் வரும். ஓகேங்களா? இப்போ தொழிலாளர் முடக்கடியாகும், பிரச்சனையாகும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். இப்போ 7ஆம் வரதான் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சரியான ஹெல்ப் கிடைக்குமானா கேட்டாக்கா ஹெல்ப் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடைக்காது. நாம் அதை முட்டி மோதி நல்லவங்களும் கெட்டவங்களும் பார்த்து நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தொழிலுக்கு அது அந்த பாவத்துக்கு 7 லக்கண ரீதியாக 10 வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த கூட்டு தொழில் இந்த மாதிரி தொழில் அமையும். அப்போ தொழில் அமைஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ வந்து தொழிலில் நீங்கள் பேர் புகழ் பட்டம் இதெல்லாம் வாங்க முடியும்னு பார்த்தாக்கா கொஞ்சம் லேராக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடுமாட்டத்தோடு இருக்கும். அது பாதகாதிபதி இருக்கிறாரு. அது இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து பகை வீடு. ஓகேங்களா? பகையோட சாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசான அனுகூலம் இருக்குதான்னு கேட்டாக்கா பெருசாக அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு இந்த 10 கூடையும் 11 கூடையவன். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு யார் இந்த நேரத்தில் பகையாளி எதிராளி உருவாவாங்க. பேர் புகழ் பட்டப்படி படிக்கிறவங்களுக்கு இதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொஞ்சம் இதாக போகணும். இந்த புனர்ப்பு தோஷங்களால பார்த்தீங்கன்னாக்கா நீர் மோர் இந்த மாதிரி பால் சோறு இதெல்லாம் தானம் கொடுக்குறது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக அம்சத்தை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலி சாரத்தில் இப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடையவன் 6 கூடையவன். ஓகேங்களா? அப்போ 3 கூடை 6 கூடையவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு 3 கூடை 6 கூடையவன், இந்த பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 கூடையவன் 3 கூடையவன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடமாற்றம். அப்போ தாய்மாமன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறு நம்மளுக்கு ஒரு மன வருத்தம் இருந்தாலும் நட்பு விட்டு போகாது. ஓகேங்களா? இப்போ என்னதான் புதனாக இருந்தாலும் அவரோட சாரத்தில் தான் இருக்குது. 3 கூடை 6 கூடைனா அவரோட சாரம். ஓகேங்களா? இந்த லக்கணத்துக்கு பகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் போகிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் 3 கூடை 6 கூடைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறு இடமாட்டம், சிறு பிரச்சனைகள், சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பஞ்சாயத்து. அப்போ பாவக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாளுக்கு அது 3 12ஆம் இடங்கள் பார்த்தீங்க அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறு ஒரு செலவுகள், சிறு பயணங்கள், இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். நாளுக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடம் வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக எடுக்கணும். யாரும் ஜாமீன் போடக்கூடாது. பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது நல்லதுங்க. பார்த்து இது ஃபாலோ பண்ணி பாரு. சிறப்பாக இருக்குது. அருமையாக நல்லா வருவீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.